ஓம் சக்தி. விவசாயத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர். மேல்மருவத்தூர் பற்றி அறிந்து அருள்வாக்கு கேட்க சென்றார். அன்னை அவரிடம், மகனே, நீ அம்மாவிடம் வந்துவிட்டாய். இனிமேல் அம்மாவின் அருள் உனக்கு கிடைக்கும். நீ 9 பூவும் 9 மஞ்சளும் ஒரு துணியில் கட்டி பூஜை செய்து மறுமுறை வரும்போது கொண்டு வா என்றாள். அவர் மேற்படிப்பு நிமித்தம் வெளிநாடு செல்ல விரும்பி 5 ஆண்டுகளாக முயற்சி செய்தும் பலன் அளிக்காத நிலையில் அம்மாவிடம் வேண்டினார். அதற்கு அன்னை, மகனே, உனக்கு இந்த ஆண்டு வெளிநாடு அனுப்புகிறேன். அம்மாவின் அருள் உனக்கு இனிமேல் உண்டு என்றாள். இது நடந்தது 27/4/1983 அன்று. 6/6/1983 அன்று அலுவலகத்திலிருந்து தந்தி வந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிக்காக தங்களை அனுப்ப உள்ளோம். தங்களை பற்றிய விவரங்களை இந்திய அரசுக்கு அனுப்பவும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது அன்னையின் அருள் என்று நம்பினார். 12 நாடுகளிலிருந்து 17 பேர் மட்டுமே பங்கு பெற்ற பயிற்சி அது. இந்தியாவிலிருந்து சென்ற 2வரில் இவரும் ஒருவர். வெளிநாட்டு பயிற்சியை முடித்துக்கொண்டு அன்னையின் வாக்குப்படி 9 பூவும் 9 மஞ்சளும் பூஜையில் வைத்து வழிபாடு செய்து தனித்தனியாக துணியில் கட்டி எடுத்து வந்து அருள்வாக்கு கேட்டார். அதை பிரித்து காட்டடா மகனே என்றாள் அன்னை. முதலில் பிரித்தது செம்பருத்தி பூ நிறைந்த முடிச்சு. பூக்களை எடுத்து என்ன வாசம் வருகிறது என்று சொல்லடா மகனே என்றாள். அம்மா மஞ்சள் வாசம் வருகிறது என்றார். இன்னொரு முறை முகர்ந்து பார்த்து என்ன வாசம் வருகிறது என்று கூறடா என்றாள். மீண்டும் முகர்ந்தபோது ஒரு வாசனையும் வராததால் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தார். சொல் மகனே சொல் என்றாள் அன்னை. அம்மா இப்போது ஒரு வாசமும் வரவில்லை என்றார். இதுதானடா மெஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம். நீ ஒரு விஞ்ஞானி, படித்தவன். இப்பொழுது தெரிந்து கொள் வித்தியாசத்தை என்று கூறிவிட்டு, இந்த பூக்களை எடுத்து ஆற்றில் விட்டுவிடடா மகனே என்றாள். செம்பருத்தி பூவில் மஞ்சள் வாசம் வருவதும் மறுநொடியே அந்த வாசம் வராமல் போவதும் விஞ்ஞானத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடியது அன்று. ஆனால் நடந்தது உண்மை. அது மட்டுமா, முந்தைய நாள் காலை பறிக்கப்பட்டு மறுநாள் தன் ஊர் வந்து சேரும் வரை அந்த செம்பருத்தி பூக்கள் அன்று பூத்த பூவை போல வாடாமல் இருந்தது. இதுவும் அன்னையின் அருளால்தான். ஓம் சக்தி.